பனியாரம் ரெட் கலரில் பார்த்துருக்கீங்களா? இது நோ ஆர்டிஃபிஷியல் கலர், இயற்கையாக வந்த பீட்ரூட்டால் நம்ம கலரை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தாளிப்பை வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி வணக்கிட்டு கூடவே துருவின பீட்ரூட்டு துருவின கேரட் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு. குழந்தைங்களுக்கு வந்து காலையில் சாப்பிட்றதுக்கும் சரி, லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விட்றதுக்கும் சரி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். நம்ம தோசை ஊற்றி கொடுத்து விட்றதுக்கு இந்த மாதிரி பனியாரத்துக்குள்ளே ஃபுல்லாமே ஸ்டஃப் ஆகும்போது அது அப்படியே அவங்க சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதை எடுத்து வெளியே போட முடியாது. முடிஞ்ச அளவு உங்களால் அந்த ஆனியன்லாம் அந்த சாப்பரில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்துடும். நான் ஒருத்தி குட்டியூண்டு குண்டால போட்டு கலக்கிட்டு இருந்தேன், நீங்கள் பார்த்துக்கவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது அழகாக நம்ம ஒரு குழிக்கலுக்குள்ளேயும் ஊற்றி எண்ணெய் ஊற்றி குழிக்குள்ள ஊற்றிக்கோங்க. அழகாக திரும்பி வரும், எந்த பிரச்சனையுமே இல்லை, சூப்பராக வரும், ஒட்டாது, பிசு பிசுன்னு ஆகாது, எதுவுமே ஆகாது, சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபியாக இது மாறும். ஏன்னா பனியாரம் எப்போவுமே ஒயிட்டாக இருக்கிறதுல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி தானே. இப்போ வெந்துருச்சு, எல்லாத்தையும் எடுத்துடுறோம். இது கூட வந்து தக்காளி சட்னி அரைச்சிருந்தேன். இந்த ரெசிபிக்கு நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு, இது ரெண்டையும் வச்சு தான் இன்றைக்கி பனியாரம் சாப்பிட்டேன். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ்க்காக என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட்